மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணிலே. டேய் என்னடா உன் பிரச்சனை? டேய் அதான் சொன்னனே, ஐஷுக்கு மாத்திக்க ட்ரெஸ் இல்ல. அவ ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக நாளைக்கு ஹாஸ்டலுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹாஸ்டலுக்கு போறது அவளுக்கு அவ்வளவு சேஃப் இல்ல. அதனால உனக்கு ட்ரெஸ் தானே வேணும், நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். டேய் மணி 12 மணிடா, இந்நேரத்துல ட்ரெஸ் வாங்கிட்டு வரேன்னு வந்திருக்க. இந்நேரத்துல என்ன உங்க தாத்தாவா கடையை திறந்து வச்சிருப்பாரு? இதேதான் அவளும் கேட்டா. ஆனா மணி 12 இருந்தாலும் சரி 13 இருந்தாலும் சரி வரும்போது ட்ரெஸ்ஸோட வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். யார கேட்டுற அப்படி சொன்ன? சரி சொல்லிட்டு வந்துட்டீங்க, இப்ப ட்ரெஸ் எங்க இருந்து வாங்கிட்டு போவ? இந்த நடுராத்திரில ட்ரெஸ் வேணும்னா எங்கடா போய் வாங்குறது? அதான் பார்த்தல எல்லா கடையும் சாத்தி இருக்கு. கடையில இருந்தாலும் இந்நேரத்துல ட்ரெஸ் வாங்க முடியாதுடா. அப்படி உனக்கு ட்ரெஸ் வேணும்னா யார் வீட்லயாவது இந்நேரத்துல துணி துவச்சு காய போட்டுருந்தாங்கன்னா அந்த வீட்டு கொடியில இருந்து வேணா எடுத்துட்டு போய் கொடுக்கலாம். டேய் விளையாடாத சக்தி, எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் வரும்போது ட்ரெஸ்ஸோட தான் வருவேன்னு ஐஷுக்கு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன்டா. ஆமா பெரிய வாக்கு இவனோட வாக்கு. டேய் உன் வாக்கும் பழைய சாக்கும் ஒண்ணுதான் எல்லாருக்கும் தெரியுமேடா, அப்புறம் என்னடா வாக்கு? அதெல்லாம் பரவாயில்ல, இந்நேரத்துல ட்ரெஸ் எல்லாம் வாங்க முடியாது, கடையெல்லாம் சாத்தி இருக்கு. காலையில கடை வந்ததுக்கு அப்புறமா வாங்கி தரேன்னு போய் உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லு போ. முடியாது. முடியாதா? டேய் என்னடா உனக்கு இப்ப வேணும்? ட்ரெஸ் தான் வேணும். ட்ரெஸ் தான் வேணும்? ஆமா ட்ரெஸ் தான் வேணும். இப்ப ட்ரெஸ் இல்லாம இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். உன்னையும் நகர விட மாட்டேன். எப்படி வந்து சிக்கியிருக்கம் பாருங்க. டேய் எல்லா கடையும் சாத்தி இருக்குடா, இப்ப எப்படிடா ட்ரெஸ் வாங்க முடியும்? வாங்கிட்டு வரேன்னு ஐஷு கிட்ட சொல்லிட்டேன். ட்ரெஸ் வாங்கிட்டு தான் போவேன். இந்த கடை ஓனரோட போன் நம்பர் அங்க எங்கதான் சைட்ல எழுதிருக்கும், அதை பார்த்துட்டு அந்த ஆளுக்கு போன் பண்ணு. ஆமா இவர் போன் பண்ணது அப்படியே ஓடி வந்து கடையை திறந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு இவர் பெரிய சிஎம் பாரு. டேய் நம்ம யாருங்கிறது முக்கியம் இல்ல, நம்மளால என்ன முடியுங்கிறது தான் முக்கியம். அப்ப உன்னால இப்போ ட்ரெஸ் வாங்க முடியுங்கிற? முடிக்கணுங்கிற. அந்த ஆளுக்கு போனை போட்டு கடையை எப்ப திறப்பான்னு கேளு. சரி கூப்பிட்டு தொலைக்கிறேன், நீ என்ன பண்றது? ராத்திரி நீ கூப்பிடும் போதே போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு படுத்திருக்கணும். ஆனா எடுத்து பேசின பத்தியா, எனக்கு இதுவும் தேவைதான், இதுக்கு மேலையும் தேவைதான். என்னடா சக்தி போன் எடுக்க மாட்டேங்கிறான்? இவ்வளவு பெரிய கடையோட ஓனர், ஒரு பொறுப்பு வேண்டாம்? ஒரு கால் வருது, கஸ்டமரா இருப்பாங்கன்னு எடுத்து பேசணும்னு தெரியாது? எது? ஆமாண்டா, நீ உன் பொண்டாட்டிக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்கு ராத்திரி 12 மணிக்கு வருவேன்னு அவன் என்ன கனவா கண்டிருப்பான்? அவன் கெட்ட நேரம் நீ அவன் கடை முன்னாடி வந்து உட்காந்துருக்க, அது எப்படி அவனுக்கு தெரியும்? இரு திரும்ப கூப்பிடுவோம். ஆமா பொண்டாட்டிக்கு ட்ரெஸ் வாங்க வந்த, சரி ட்ரெஸ் வாங்க வரணும்னா கையில துட்டோட வரணும், நீ என்ன பேட்டோட வந்திருக்க? அது காரணமாதான். என்னடா காரணம்? காரணம்னு எனக்கு காரியம் பண்ணாம விட மாட்ட போல. அதெல்லாம் ஒன்னும் ஆகாதுடா சக்தி, நான் இருக்கேன், நீ போனை போடு. நீ இருக்கிறது தாண்டா எனக்கு பயமே. யாரு இந்நேரத்துல போன் போடுறது? ஹலோ யாருங்க? சார் வணக்கம் சார், ராஜன் டெக்ஸ்டைல்ஸ் ஓனருங்களா? ஆமா ராஜன் டெக்ஸ்டைல் ஓனர் தான் பேசுறேன். நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? சார் ட்ரெஸ் கடை ஓனருக்கு போன் பண்ணி நாங்க என்ன மளிகை சாமானா கேட்க போறோம்? ட்ரெஸ் தான் சார் வேணும். ஏன்பா ட்ரெஸ் வேணும்னு கேக்குற நேரமாப்பா இது? மணி 12 1 மணி ஆக போகுது, இந்நேரத்துல போன போட்டு ட்ரெஸ் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்க. கடையை 11 மணிக்கு தான்ப்பா சாத்திட்டு வந்தேன், இன்னைக்கு காலையில தான் கடையை திறப்பேன். காலையில வந்து ட்ரெஸ் வாங்கிக்க, போனை வை. ஐயோ சார் சார் போனை வச்சிடாதீங்க சார், ரொம்ப அவசரம் சார். வந்து ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் எடுத்து கொடுத்துட்டு போயிருங்க சார். அட யாருப்பா நீ? அவசரமா மருந்து வேணும்னு கேட்டா பரவாயில்ல, அவசரமா துணி வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்க. துணி தானே நாளைக்கு காலைல வாங்கிக்கலாம். காலையில 10 மணிக்கு கடையை திறந்துருவேன், காலைல வந்து துணி வாங்கிக்க, பார்த்து பண்ணிக்கலாம். போனை வை. ஐயோ சார் சார் போனை வச்சுட்டான்டா. வச்சா விட்டுருவோமா? திரும்ப கூப்பிடுறா. அதானே, இன்னைக்கு நீ அவனையும் விட மாட்டேன் என்னையும் விட மாட்டேன்னு தான் தெரியுமே. இரு கூப்பிடுறேன். ஆனா பரவாயில்ல, எப்பவுமே நான் மட்டும் தான் தனியா சிக்குவேன், இன்னைக்கு கூட்டுக்கு ஒருத்தன் சிக்கியிருக்கான். அட யாருப்பா அது? ஹலோ ஹலோ வணக்கம் சார், ராஜன் டெக்ஸ்டைல்ஸ் ஓனரா? டேய் நீயா? இப்பதானே உங்ககிட்ட சொன்னேன் காலையில 10 மணிக்கு தான் கடையை திறப்பேன், போனை வைன்னு. திரும்ப திரும்ப போன் பண்ணிக்கிட்டே இருக்க. சார் நான் திரும்ப திரும்ப போன் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிய வேண்டாம் விஷயம் எவ்வளவு சீரியஸ்னு? ரொம்ப எமர்ஜென்சி சார், ப்ளீஸ் சார், வந்து கடையை திறந்து ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் எடுத்து கொடுத்துட்டு போயிருங்க சார். டேய் உன்னை பார்த்தா ட்ரெஸ் வாங்குறதுக்கு போன் பண்ற மாதிரி தெரியல, ஏதோ வேணும்னே ராத்திரி கூப்பிட்டு வம்பளுக்குற மாதிரி தெரியுது.
பாருடா, நான் யாருன்னு தெரியுமா? எவ்வளவு பெரிய கடையோட ஓனர்னு தெரியுமாடா? தெரியும் சார், உங்க கடை முன்னாடி தான் சார் உட்காந்துருக்கோம். நீங்க யாரு, உங்க பேர் என்ன, உங்க கடை பேர் என்ன, ஏன் உங்க போன் நம்பர் கூட தெரியும் சார். இல்ல உன்னை பார்த்தா ட்ரெஸ் வாங்குற மாதிரி தெரியல. நீ ஏதோ வேணும்னே வம்பிழுத்துக்கிட்டு இருக்க. ஒழுங்கா போனை வைக்கிறியா இல்ல நான் போலீஸ கூப்பிடவா? எதுக்கு சார்? அவங்க வந்து கடையை திறந்து ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்களா? ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு இல்லடா, உன்னை துவைச்சு தொங்க விடுறதுக்கு. ராத்திரியில போன் பண்ணி தொல்லையா பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப நீ போனை வைக்கிறியா இல்ல அங்க போலீஸ் அனுப்புவா? ஐயோ சார் வேணாம் சார், போலீஸ் எல்லாம் அனுப்பாதீங்க சார், எங்களுக்கு போலீஸ்னா பயம். நீங்க வந்தா போதும் சார், வந்து ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் எடுத்து கொடுத்துட்டு போயிருங்க சார். 500 ரூபாய் ட்ரெஸ்ஸுக்கு 1000 ரூபாய் வேணா தரோம் சார். ஆனா ஒரு ட்ரெஸ் மட்டும் எப்படியாவது எடுத்து கொடுத்துட்டு போயிருங்க சார், ப்ளீஸ் சார். ஐயோ, சரியான கிறுக்கனா இருப்பான் போல. வேணும்னே நம்மள கூப்பிட்டு வம்பிழுத்துக்கிட்டு இருக்கான். இவன் கிட்ட பேசுறதே டைம் வேஸ்ட். டேய், இப்ப சொல்ற தெளிவா கேட்டுக்கடா. காலையில 10 மணிக்கு தாண்டா கடையை திறப்பேன், என்னாலும் சரி. போன வைடா. ஐயோ சார், வச்சிடாதீங்க சார், உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். ஏன் நல்லதுக்கா? சரியான கிறுக்கனா இருப்பான் போல. போன வைடா முதல்ல. சார் வச்சிட்டான்டா. Calling is either switched off or not reachable at the moment. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. டேய் மச்சான், அவ்வளவுதான்டா. அந்த ஆளு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் ஒன்னும் செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது? செய்வோம். என்னடா செய்ய முடியும்? அந்த ஆள் தான் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டானே. இனி வேற ஏதாவது கடைக்கு தான் பார்க்கணும். சரி, வேற கடையை பார்ப்போமா? வேற கடையெல்லாம் வேணாம். இந்த ஊர்லயே இதுதானே பெரிய கடை, இந்த கடையே பார்ப்போம். என்னடா சொல்ற? கடை தான் சாத்தி இருக்கே, இனி என்னடா பாக்குறது? பாப்போம்டா. அப்புறம் இந்த பேட் எதுக்குன்னு கேட்டல, இதோ இதுக்குதான். ஐயோ டேய், என்ன காரியம்டா பண்ண? எதுக்குடா கடையோட கண்ணாடி உடைச்ச? டே சக்தி, இவ்ளோ பெரிய கடையில சென்சார் இருக்கும்லடா, கண்ணாடி உடைச்சா அந்த ஆளுக்கு நேரத்துக்கு சைரன் அடிச்சிருக்கும்ல. சைரனா? அட பாவி, நீ பண்ண காரியத்துக்கு சைரன் அந்த ஆளுக்கு அடிக்காதுடா. சைரன் வச்ச வண்டியில போலீஸ் வந்து நம்மள தான்டா அடிக்கும். டேய், போலீஸ் எல்லாம் வந்தா பாத்துக்கலாம்டா, நம்ம பார்க்காத போலீஸா? ஆனாலும் இவனுக்கு ரொம்ப தான் தைரியம். டேய், ஆனா அதுக்குன்னு கடையோட கண்ணாடி உடைச்சதெல்லாம் கொஞ்சம் ஓவர்ரா. ஒரு ஓவரும் இல்ல. அந்த ஆளு ஒழுங்கா வந்து கடையை திறந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்திருந்தானா நான் இதுக்கு கண்ணாடி உடைச்சிருக்க போறேன்? நம்ம என்ன ட்ரெஸ் சும்மா கொடுங்கன்னு கேட்டோம்? காசு கொடுக்குறோம், வந்து கடையை திறந்து ட்ரெஸ் எடுத்து கொடுங்கன்னு தானே கேட்டோம். அதுக்கே அந்த ஆள் வரலன்னா அது யார் தப்பு? ஒரு பிசினஸ் மேன்னா 24 மணி நேரமும் பிசினஸ் மேனா தான் இருக்கணும். எந்த நேரத்துல யாரு என்ன கேட்டாலும் அதை வந்து எடுத்து கொடுக்கணும். அதுதான் ஒரு பிசினஸ் மேனுக்கு அழகு. கஸ்டமர் சர்வீஸ்னா என்னன்னு கூட அந்த அளவுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த ஆளெல்லாம் எப்படி இவ்வளவு பெரிய கடைக்கு ஓனர் ஆனா? ஏன்டா இந்த அர்த்தராத்திரியில அந்த அளவுக்கு கஸ்டமர் சர்வீஸ சொல்லி கொடுக்க வாடா கண்ணாடி உடைச்ச? சேச்சே, அதுக்காகலாம் நான் கண்ணாடி உடைக்கல. என் பொண்டாட்டிக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்காக தான் கண்ணாடி உடைச்சேன். ஐயோ கடவுளே, இவன் பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு தலையெல்லாம் கிறுகிறுன்னு வருது. பொண்டாட்டிக்கு ட்ரெஸ் வாங்குறேன்னு சொல்லி கடைசியில நம்மள ட்ரெஸ்ஸே இல்லாம லாக்அப்ல ஜட்டியோட உட்கார வச்சிருவான் போல. ஏண்டா சக்தி, கண்ணாடியை உடைச்சதுக்கு இந்நேரத்துக்கு அந்த ஆளுக்கு அலாரம் அடிச்சு அந்த ஆளு இந்நேரத்துக்கு பதறி அடிச்சுட்டு ஓடி வந்திருக்கணுமேடா. எங்கடா இன்னும் அந்த ஆளை காணோம்? அவ்வளவு அவசரமாடா உனக்கு? இருடா, நீ பண்ண காரியத்துக்கு அந்த ஆளுக்கு போலீஸ்க்கு போன் பண்ணி போலீஸோட வர வேண்டாம், வருவான் போரு. எது, போலீஸோட வருவானா? அந்த ஆள் மட்டும் வந்தாலாவது இந்த ஒரு கண்ணாடியோட தப்பிச்சிருவான். இதே போலீஸோட வந்தான்னு வச்சுக்க, அடுத்த கண்ணாடியும் உடையும். பாக்குறியா? ஐயோ வேணாம் தம்பி, விட்டுருங்க. நான் புள்ள குட்டிக்காரன் தம்பி, என் கடையை ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. உங்களுக்கு இப்ப என்ன தம்பி வேணும்? ஒரு ட்ரெஸ் இல்ல 10 ட்ரெஸ் கூட எடுத்துக்கங்க, நீங்க பணம் கூட தர வேண்டாம். ஆனா கடையை மட்டும் ஒண்ணும் செஞ்சிடாதீங்க தம்பி, விட்டுருங்க தம்பி. ஐயோ, 10 ட்ரெஸ் எல்லாம் வேண்டாம், ஒரு ட்ரெஸ் போதும். கடையெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன், பயப்படாதீங்க. ரொம்ப நன்றி தம்பி, இந்தாங்க நீங்க கேட்ட அளவுல சுடிதாரு. அளவெல்லாம் சரியா இருக்கும்ல? நீங்க கேட்ட அளவுல தான் தம்பி கொடுத்துருக்கேன், அதெல்லாம் கரெக்டா இருக்கும். ஏயா, இத நான் போன் பண்ணதுமே வந்து கடையை திறந்து எடுத்து கொடுத்திருந்தா உன் கடை கண்ணாடி தப்பிச்சிருக்குமா? தேவையில்லாம என் நண்பனை டென்ஷன் பண்ணி கண்ணாடியை உடைக்க வச்சு என்னையா நீ இப்படி பண்ணிட்ட? மன்னிச்சிருக்க தம்பி, நீங்க இவ்வளவு பெரிய ஆளுங்கன்னு தெரியாம போச்சு. சரி விட, அதான் இப்ப தெரிஞ்சிருச்சுல. அப்புறம் கடையில கண்ணாடி உடைச்சிச்சேன்னு கவலைப்படாத. அது உன் கடைக்கு நிறைய கண்ணாடி பட்டு இருக்கு, அதனாலதான் என் நண்பன் கண்ணாடியை உடைச்சிட்டான். என் நண்பன் தான் கண்ணாடியை உடைச்சிட்டான்ல, இனி உன் கடைக்கு இருக்கிற கண்ணெல்லாம் போயிடுச்சு. என் நண்பனோட கை ராசியான கை. இதுக்கப்புறம் பாரு, வியாபாரம் பிச்சுக்கும். வியாபாரம் பிச்சுக்கலனா கூட பரவாயில்ல தம்பி, நீங்க முதல்ல இங்கிருந்து இடத்த காலி பண்ணா போதும். சரி சரி, நாங்க போயிடுறோம். அப்புறம் கண்ணாடி உடைச்சதுக்கு மன்னிச்சிருங்க. இந்தாங்க பணம். ஐயோ, பணமெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் தம்பி, நீங்க போனா போதும். இல்ல பரவாயில்ல, என் பொண்டாட்டிக்கு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன். அது என் காசுல தான் வாங்கி கொடுக்கணும், ஃப்ரீயாலாம் வேண்டாம். ஓ அப்படிங்களா தம்பி, ரொம்ப சந்தோஷம்.
ஐயோ தம்பி, எதுக்கு இவ்வளவு பணம்? ட்ரெஸ்ஸோட விலை 1000 ரூபாய் தான். அதுல 50,000 ரூபாய் இருக்கு. அது ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் இல்ல, கண்ணாடி உடைச்சதுக்கும் சேர்த்து வச்சுக்கோங்க. கண்ணாடியும் உடைக்கிறானுங்க, காசும் கொடுக்கறானுங்க. இவனுங்க நல்லவனுங்களா கெட்டவனுங்களா? நல்லவன்னு சொல்வாங்க நம்பிடாதீங்க, உங்களை கெட்டவன்னு சொன்னாலும் திட்டிடாதீங்க. கையில 2 பட்டன் அவுண்டு இருக்கும், ஒரு சண்டை எங்களோட சவுண்டு இருக்கும். எதிரியோட உடம்புல தான் காயம் இருக்கும், ஆனா எப்பவுமே எங்க பக்கம் நியாயம் இருக்கும். 1 2 3 4 5 வேணா எங்க கிட்ட wrong side drive. என்னங்க இந்தாங்க தண்ணி. குடும்பம் இருக்குதோ. பூஜா தூங்கிட்டாளா? தூங்கிட்டாங்க. 2-3 நாளா சரியாவே தூங்கல. சிவாக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து என் சிவமாமா என்னை விட்டு போயிடுவாரா, எனக்கு கிடைக்க மாட்டாரான்னு புலம்பிக்கிட்டே இருந்தா. ஆனா இன்னைக்குதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கா, நிம்மதியா தூங்கிட்டா. ஆனா நான் கூட நம்ம பொண்ணு என்னமோ நினைச்சேங்க. அவளுக்கு ஒரு விவரமும் தெரியாது. எப்படி நம்ம சொல்றதெல்லாம் கேட்டு சிவாவை கைக்குள்ள போட்டுக்க போறாளோன்னு பயந்தேன். நம்ம பொண்ணு இப்பதாங்க விஷயத்த பிடிச்சிருக்கா. அந்த ஐஸ்வர்யா முன்னாடி சிவா கிட்ட நெருக்கமா இருக்கிற மாதிரி இருந்து அந்த ஐஸ்வர்யாக்கு சிவா மேல ஒரு கெட்ட அபிப்பிராயத்தை உண்டாக்கிட்டா. ஏற்கனவே அவனை பிடிக்கலன்னு அவன் கூட சேர்ந்து வாழாம இருக்கா. இதுல வேற பூஜாவும் சிவாவும் நெருக்கமா இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ இதுக்கப்புறம் அவன் கூட சேர்ந்தா வாழ போறா. இன்னும் கொஞ்ச நாள் இதே மாதிரி பூஜா சிவா கிட்ட நெருக்கமா இருக்கிற மாதிரி இருந்தா அப்புறம் அவ இதுக்கு மேல இவன் கூட வாழவும் முடியாது, இவன் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி இந்த வீட்டை விட்டு போயிருவா. அவ மட்டும் இந்த வீட்டை விட்டு போயிட்டா போதுங்க, அப்புறம் எப்படியாவது சிவாவோட மனசை மாத்தி நம்ம பொண்ணு பூஜாக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அப்புறம் நம்ம நினைச்ச மாதிரி இந்த வீடு சொத்து ஆபீஸ்ன்னு எல்லாமே நமக்கு தான். நம்ம பொண்ணு மட்டும் அவன் கல்யாணம் பண்ணிட்டா போதுங்க, அதுக்கப்புறம் அவன் நமக்கு அடிமை. நம்ம பொண்ணு சொல்றதையும் நம்ம சொல்றதையும் தான் அவன் கேட்டாகணும். ஆனா அதுக்கு முதல்ல அந்த ஐஸ்வர்யாவை இந்த வீட்டை விட்டு துரத்தணும். ஆனா அந்த வேலையை நம்ம பொண்ணு பாத்துருவா. நீங்க வேணா பாருங்க, கூடிய சீக்கிரமே நம்ம பொண்ணு அந்த ஐஸ்வர்யாவை இந்த மாதிரி வெறுப்பேத்தி அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவா. இல்லமா இருக்கட்டும், அந்த பொண்ணை இந்த வீட்டை விட்டு துரத்துறது மட்டும் பத்தாது, இந்த உலகத்தை விட்டே அனுப்பணும். என்னங்க சொல்றீங்க? அந்த பொண்ணை கொல்லணுமா? எதுக்குங்க? முன்னாடி அவனை பழி வாங்கணுங்கிறதுக்காக அந்த பொண்ணை கொல்லணும்னு திட்டம் போட்டோம். ஆனா இப்போ அந்த பொண்ணை கொலை பண்ணி என்னங்க பண்ண போறோம்? அந்த பொண்ணே அவனை வேண்டான்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கா. அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துனா பத்தாதா? அப்புறம் சிவ மனசை மாத்தி நம்ம பொண்ணு பூஜைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா போதுமே. நமக்கு தேவை இந்த வீடு சொத்து ஆபீஸ் எல்லாமே நம்ம கைவிட்டு போக கூடாது. அதுக்கு அந்த சிவா நம்ம பொண்ணு பூஜாவை கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு அந்த பொண்ணு அவனை வேண்டான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போயிட்டா போதுமேங்க. சிவ மனசை மாத்தி நம்ம பொண்ணு பூஜாக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். இல்ல ஒருவேளை அந்த பொண்ணு உயிரோட இருந்தா அவன் அவளை மறந்துட்டு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? ஆனா இப்ப அந்த பொண்ணு இதுக்கப்புறம் அவன் கூட சேர்ந்தே வாழ மாட்டேன்னு அவனை விட்டு போயிட்டா, திரும்பி வரவே மாட்டான்னு தெரிஞ்சா இவன் எத்தனை காலத்துக்குங்க அந்த பொண்ணை நினைச்சிட்டு இருக்க போறான்? எப்படி இருந்தாலும் அந்த பொண்ணை மறந்துட்டு வேறொரு வாழ்க்கையை அவன் பார்த்து தானே ஆகணும். அந்த நேரத்துல நம்ம பூஜாவை வச்சு நம்ம எப்படியாவது அவன் மனசை மாத்திரலாங்க. ஆனா அதுக்காக போய் ஒரு கொலையெல்லாம் பண்ணணுமான்னு தான் யோசிக்கிறேன். என்னமா இருக்குதும் அதுக்காக போயிங்கிற? அது என்ன அவ்வளவு சின்ன விஷயமா? இந்த வீடு சொத்து ஆபீஸ் இது எல்லாமே நம்ம கையை விட்டு போக கூடாது. அதுக்காக தானே இத்தனை காலமும் இவ்வளவு வேலை பார்த்திருக்கோம். ஆனா அதுக்காக மட்டும் இல்ல மரகதம், இவ்வளவு நாள் சொத்துக்காக மட்டும்தான் அவனை நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுக்காக அந்த பொண்ணை அவன் கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்போ அந்த சிவா அவன் அப்பனோட ஆபீஸ நம்பர் 1 பொசிஷனுக்கு கொண்டு வந்து காட்டுவானாமா. அப்புறம் இந்த வீடு சொத்து இது எல்லாத்தையும் என் கிட்ட இருந்து வாங்கி அவன் அக்காங்களுக்கு கொடுப்பானாமா. இதையெல்லாம் கூடிய சீக்கிரமே பண்ணி காட்டுற, உங்களால முடிஞ்சதை பாத்துக்கங்கன்னு என் முகத்துக்கு நேரா நின்று சவால் விடுறான். அவன் இதெல்லாம் ஒன்னா சொல்லி சவால் விடும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா மரகதம்? 20 வருஷத்துக்கு முன்னாடி அவன் அப்பனை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. இதே மாதிரிதான் அவன் அப்பா என்கிட்ட சவால் விட்டான். அவன் சவால் விட்டதுக்கு தான் அவன் ஆயுசே முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி இவனோட ஆயுசையும் நான் முடிச்சிருப்பேன். ஆனா எனக்கு அது முக்கியம் இல்ல மரகதம். ஏன்னா ஏன் முன்னாடி நின்று சவால் விடுறவனுக்கு நான் மரணத்தை விட பெரிய தண்டனையை கொடுக்கணும். அந்த தண்டனையை அனுபவிச்சதுக்கு அப்புறம் இவன் கிட்ட எதுக்குடா மோதணும்னு அவன் வருத்தப்படணும். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு மரணம் வரணும். அததான் நான் இவன் அப்பனுக்கு, அதான் என் மாப்பிள்ளைக்கு கொடுத்தேன். ஆசாசியா காதலிச்சு கல்யாணம் பண்ண பொண்டாட்டி தன் கண்ணு முன்னாடியே சாகிறத விட பெரிய வழி ஒருத்தனுக்கு இருக்க முடியாது. அததான் நான் இவன் அப்பனுக்கு கொடுத்தேன். இப்போ அதே வழியதான் 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த சிவாக்கு நான் கொடுக்கணும் மரகதம். என்னங்க அப்போ இப்ப அந்த பொண்ணை கொல்லணும்னு சொல்றீங்களா? கொல்லணும் மரகதம், ஆனா இப்போ இல்ல. ஏன்னா அவன் அவ கழுத்துல தாலி கட்டிட்டானே தவிர இன்னும் அவங்க புருஷன் பொண்டாட்டி ஆகல. இப்ப வரைக்கும் அவ அவனுக்கு காதலி மட்டும்தான். தன் கண்ணு முன்னாடி தன்னோட காதலி சாகிறத விட பொண்டாட்டி செத்துட்டாங்கிறது தான் இன்னும் அதிகமா வலிக்கும். அதுக்கு முதல்ல 2 பேரும் ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு புருஷன் பொண்டாட்டியா சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கட்டும். மனசுக்கு பிடிச்ச காதலியே நமக்கு பொண்டாட்டியா வந்துட்டா இதுக்கப்புறம் வாழ்க்கையே சொர்க்கம் தானே. அவன் அப்படியே வானத்துல மிதக்கிற மாதிரி சந்தோஷத்தோட அவன் பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழ ஆரம்பிக்கட்டும் மரகதம்.
அப்படியே பொண்டாட்டி தர்ற சந்தோஷத்துல மெய் மறந்து அவன் வாழ்க்கைய வாழும்போது அப்ப அவன் வாழ்க்கைக்கும் சந்தோஷத்துக்கும் சேர்த்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அந்த நேரத்துல அவன் பொண்டாட்டிய கொன்னாதான் அது அவனுக்கு அதிகமா வலிக்கும். அது மட்டும் இல்ல மருதம், இவன் அப்பா கூட இந்த சொத்துக்கு நான் ஆசைப்படுறேன்னு தெரிஞ்சதும் என்கிட்ட வந்து ஏமாச்சா இப்படி எல்லாம் பண்றீங்க, இதெல்லாம் தப்பு, இப்படி பண்ணாதீங்க, உங்களுக்கு என்ன இந்த சொத்துல பங்கு வேணுமா, சொத்துல ஒரு பங்கு நான் தரேன்னு சொன்னான். அவன் என்னது எனக்கு ஒரு பங்கு தர்றது, எனக்கு மொத்தமா வேணுங்கிறதுக்காக தான் நான் கதையை முடிச்சேன். ஆனா இவன் என்ன சொன்னா தெரியுமா மருதம், இந்த சொத்துல ₹1 கூட உங்களுக்கு கிடையாது, எல்லாத்தையும் என் அக்காவுக்கு தான் கொடுப்பேன்னு என் முன்னாடியே நின்று சவால் விடுறான். அப்போ அப்பனை விட அதிகமா என்கிட்ட சவால் விட்டவனுக்கு அவன் அப்பனுக்கு கொடுத்ததை விட அதிகமான வழியை நான் கொடுக்கணும்ல. அதான் மருதம், பொண்டாட்டி செத்துட்டாங்கிற வழியை விட தனக்கு பிறக்க போற புள்ள அது பிறக்கிறதுக்கு முன்னாடியே அது முகம் எப்படி இருக்கும்னு பாக்குறதுக்கு முன்னாடியே அது செத்து போச்சுன்னா அந்த வலி இன்னும் அதிகமா இருக்கும்ல. என்னங்க சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா மருதம், அவன் பொண்டாட்டி கூட சந்தோஷமா சேர்ந்து வாழ ஆரம்பிக்கட்டும், அந்த பொண்ணு மாசமாகட்டும், அவ வயித்துல இவனோட புள்ள வளரட்டும், இன்னும் 1-2 மாசத்துல தனக்கு குழந்தை வரப்போகுது, அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சம் போறோன்னு அவன் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல அவன் பொண்டாட்டியையும் வயிற்றுல இருக்கிற புள்ளையும் சேர்த்து கொள்ளணும் மருதம். அப்படி பண்ணா தான் ஆசாசியா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட தன்னோட பொண்டாட்டி பிறந்தது தூக்கி கொஞ்சணும்னு ஆசாசியா காத்துக்கிட்டு இருக்க தன்னோட புள்ள, இவங்க 2 பேரோட உயிருமே அவன் கண்ணு முன்னாடி அவன் கையிலேயே போயிடுச்சுன்னா அதை விட ஒரு பெரிய தண்டனையை என்னால அவனுக்கு கொடுக்க முடியாது மருதம். என் முன்னாடி நின்று சவால் விட்டவனுக்கு அதுதான் நான் கொடுக்க போற மரணத்தை விட பெரிய தண்டனை. ஐயோ கடவுளே, இவங்க என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க? இவங்க எல்லாம் இவ்வளவு கேட்டவங்களா? அன்னைக்கு அவன் என்ன காப்பாத்துறதுக்காக தான் என் கழுத்துல தாலி கட்டினேன்னு சொன்னான். ஆனா அதை நான் நம்பாம அவன் கிட்ட கோவப்பட்டேன். ஆனா இவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்துறதுக்காக தான் என் கழுத்துல தாலி கட்டி இருக்கானா? ஐயோ, இது தெரியாம அவனை நான் என்னெல்லாமோ பேசிட்டேனே. பூஜா சொன்னது கூட இவங்க போட்ட திட்டம் தானா? அதுவும் தெரியாம அவனை தப்பா நினைச்சிட்டேன். என்ன உண்மையா காதலிச்சவனை நம்பாம மத்த எல்லாரையும் நம்பி அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டேனே. அவன் என் மேல வச்சிருக்கிற உண்மையான காதலை புரிஞ்சுக்காம அடுத்தவங்க பேச்செல்லாம் நம்பி அவனை ரொம்ப கஷ்டப்படுத்தி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்.